கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாவதாக. 2025 ஆண்டு மே மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக சங்கீதம் 33:12 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 33ஆம் சங்கீதம் 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மெல்லாம் பாக்கியவான்கள். பாக்கியம் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஏதோ நம்ம தெரிந்து கொள்ள அந்த வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா, நீங்க கொடுத்து வச்சுவங்க, அதான் பாக்கியவான்கள். நம்ம புரிந்து கொள்ளும்படி சொல்லணும்னா, நீங்க கொடுத்து வச்சுவங்க. கிறிஸ்தவர்களாகிய நாமெல்லாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள். பிளஸ்டு பீப்புள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளஸ்டு, ஹீப்ரூல பார்த்தீங்கன்னா எஷேர் அப்படின்ற அந்த வார்த்தை அங்க இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? ஏன் நம்ம எல்லாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள்? இந்த ஜனங்கள் நல்லா கவனிங்க, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம். இந்த இடத்துல கர்த்தரை என்று சொல்லுவது யாவே, யெகோவா. யெகோவா யாரு? நமது ஆண்டவராகிய இயேசு ராஜா. ஆமென் சொல்லுங்க. தங்களுக்கு தெய்வம். இந்த தெய்வம் என்ற வார்த்தை எலோஹிம். எலோஹிம் எலோஹிம் அப்படின்னா யாரு? அவர்தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அவர்தான் ரூலர். இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறவர். அவர்தான் ரூலர். அவர்தான் ஜட்ஜ். அப்போ கல்வாரி சிலுவையில யெகோவா எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். அவரே தேவன். அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஆமேனா? இயேசு கிறிஸ்து தேவன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர்தான் தெய்வம். அவர்தான் எலோஹிம். அவர்தான் தேவன். அப்படி அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம், ஜாதி, அந்த ஜாதியை அவர் தமக்கு சுதந்திரமாக, சுதந்திரவாளியாக, அவருடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகளாக, தேவனுடைய சந்ததியாக நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். நாம அவர்தான் தெய்வம் தெரிந்து கொள்ளுகிறோம். அவர் நம்மை அவருடைய சந்ததியாய் தெரிந்து கொள்ளுகிறார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆமேனா? இயேசு ராஜா தான் தெய்வம். என்ன பிரச்சனை? இன்னைக்கு மனுஷன் மாம்சத்தில் இருக்கிறான். தெய்வம் மாம்சத்துல நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் நாமத்துல நம்முடைய குடும்பங்களை சமாதானத்தோட, தெய்வீக சிந்தையோட, ஒரு தெய்வீக இளைப்பாறுதலுக்குள்ள நாம் கடந்து போக வேண்டும். நான் மறுபடியும் பல முறை சொல்லிட்டேன், நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க வேண்டுமே. ஆனால் யார் தேவனுடைய சந்ததி என்றால் அந்த குடும்பம் சமாதானத்தை பெற்றிருக்க வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைங்க, அந்த குடும்பத்துல கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்று நம்முடைய மனசுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்குது பாருங்க. அவங்க தான் தேவனுடைய சந்ததி. நான் சொல்றது புரியுதா இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நித்திய காலமாய் அவரோடு கூட யார் ஆளுகை செய்ய போவாங்க அப்படின்னா, யார் யாருடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறதோ. ஏன்னா நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர். அப்போ எனக்கு என் வாழ்க்கையில சமாதானம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு போராட்டத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர்தான் எங்கள் தெய்வம். அவர் நாமத்துல மட்டும்தான் எங்க வாழ்க்கையில சமாதானம் நிலைத்திருக்கும் என்பதை தெரிந்து கொண்ட நம்மை அவருடைய சந்ததியாக தெரிந்து கொள்ளுகிறார். நல்லா கவனிக்கணும். தெய்வம் அப்படின்னா எல்லாம் இப்போ உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருக்கிற ஜனங்களுக்குமே தெய்வ பயம் உண்டு. அவங்களுக்கு கடவுள் பக்தி உண்டு. நாத்திகன் கூட கடவுள் பக்தி உடையவன் தான். ஏன் அப்படின்னா அவன் என்ன செய்யறான்னா, அவனுக்குன்னு ஒரு நீதி வச்சிருக்கிறான். அந்த மனசாட்சி தேவன் கொடுத்தது. ஆனா இன்றைக்கு எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல கடவுளை தேடுறாங்க, ஏமாந்து போறாங்க. ஆனா இன்றைக்கு நாம் கர்த்தரை, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு தெய்வமாக கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க. தெய்வம் அப்படின்னா என்ன? தெய்வம் அப்படின்னா யார்? ஒரு மனிதனுக்கு தெய்வம்னா எப்படி புரியும் அப்படின்னா, என் சக்திக்கு மிஞ்சின ஒரு சக்தி அப்படி சொல்லுவான் மனுஷன், இல்லையா? என் வல்லமைக்கு மிஞ்சின வல்லமை, அதுதான் தெய்வம். அப்போ கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளால முடியாத, நம்முடைய வல்லமைக்கு மிஞ்சின ஒரு வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில அவர் காண்பித்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில
என் வல்லமைக்கு மிஞ்சின வல்லமையை அவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இதுதான் எலியா சொல்லுவாரு. தெய்வம்னா யாரு, தெய்வம்னா யாருன்னு எலியா ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகத்துல தெய்வம்னா யார்? 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாம் கவனிங்க. எப்பா, பாகால் தெய்வமா, அதாவது பாகால் எலோகிமா அல்லது யாவே எலோகிமா? இந்த ஜனங்க என்ன பண்ண கம்மு நிக்குதுங்க. எல்லாம் கவனிங்க. தெய்வம்னா என்ன டெஃபினேஷன் புரிஞ்சுங்க. எப்பா, பாகால் தெய்வம்னா பாகால ஃபாலோ பண்ணு. ஆனால் கர்த்தர் தெய்வமானால் நான் எலியா, யாவே யாவே தான் ஏல் என்று சொல்ல வந்த சாட்சி நான் அப்படின்னு இங்கே எலியா ஒரு சாட்சி சொல்றார். ஜனங்க அமைதியா நிக்கிறாங்க. புரியல உங்களுக்கு தெய்வம் என்னன்னு புரியல. நான் சொல்றது புரியுதா? யார் தெய்வம் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே தொடர்ந்து வாசிங்களேன். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். தெய்வம்னா என்ன டெஃபினிஷன் புரியுதா? அக்கினில உத்தரவு கொடுக்கணும், அதுதான் தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். அக்கினில உத்தரவு கொடுத்து இந்த பலிகளை, இந்த மாம்சத்தை பட்சித்து இந்த மாம்சத்தை ஜெயங்கொண்டு அக்கினினாலே உத்தரவு கொடுக்குது பாருங்க, அதுதான் தெய்வம். அப்போ ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இது நல்ல வார்த்தை, இது நல்ல வார்த்தை, ஓகே இதுதான் தெய்வம். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்மை சுற்றி மாம்ச போராட்டங்கள், நம்மை சுற்றி இந்த உலகத்தில் பயங்கரமான சத்துருவினுடைய சூழ்ச்சிகள், அப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலை நாம் இருந்தபோது அக்கினி என்ன செய்யும் அப்படின்னா பட்சிக்கும். அக்கினிக்கு இருக்கக்கூடிய ஒரு வல்லமை எது அப்படின்னா, அக்கினி பட்சிக்கும். பட்சிக்கும் அப்படின்னா இல்லாமல் செய்துவிடும். ஆமேனா? உண்மையா இல்லையா? ஒரு மரத்தை கொளுத்துங்க பார்க்கலாம், அந்த மரம் என்ன செய்யும்? அது இல்லாமல் விடாது. அக்கினி என்ன செய்யும்னா அந்த பொருளை பட்சித்து விடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். நமக்கு முன்னாடி இருந்த மாம்ச வல்லமைகள், பிசாசினுடைய போராட்டங்கள், உலகத்தினுடைய வஞ்சனைகள் நமக்கு முன்னாடி இருந்துச்சு. ஏசப்பா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம். அந்த தெய்வம் வானத்திலிருந்து அக்கினியாய் வந்தவர், நமக்காக யாவை செய்து முடித்தவர், அந்த மாம்சத்தை பட்சித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு சாட்சி உள்ளவர்களாக நாம் நிற்கிறோம். அப்போ இது எப்படி நினைச்சு? ஒண்ணுமே செய்யல. அவரை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டு அக்கினினால் உத்தரவு கொடுக்கிறது தெய்வம் என்பதை நம்ம எத்தனையோ தெய்வங்களை இன்னைக்கு ஜனங்க தேடி ஓடுறாங்க, ஏமாந்து நிற்கிறாங்க. காரணம், அவர்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய போராட்டங்களை பட்சிக்க முடியவில்லை. அப்படியே நிற்குது. அப்படியே பிரச்சனை கொஞ்சம் தனிஞ்சா மாதிரி இருக்குது, மறுபடியும் பிரச்சனை அப்படியே எழும்புது. உண்மையா இல்லையா? ஆனால் இயேசு ராஜா நாமத்தில் இயேசு ராஜாவை நோக்கி கூப்பிட்ட அந்த வினாடியே எனக்கு முன்னாடி இருந்த அந்த போராட்டம் பட்சிக்கப்பட்டது. கையை தட்டி இருக்க மகிமை செலுத்துவோமா? அப்போ நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். அப்பனா என்ன அர்த்தம்? நீ ஒண்ணுமே பண்ணல, நல்லா புரிஞ்சு, நீங்க ஒண்ணுமே செய்யல. நீ அமைதியா நில்லு. உன் சந்தோஷத்துக்காக, உன் சமாதானத்துக்காக, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சுகத்துக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிக்கிறாருன்னா,
உன் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு எவ்வளவு பெரிது என்பதை மாத்திரம் சிலுவையை நோக்கி பாருங்க. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த மகிமை நோக்கி பாருங்க. அவரே என் தெய்வம். உண்மையிலே எத்தனை பேர் எனக்கு முன்னாடி இருந்த அந்த போராட்டத்தை இயேசு ராஜா பட்சித்தார்? ஆமேனா? எல்லாம் கையை வைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? காரணம் என்ன? அவர் ஜெயங்கொண்டவர். அவருடைய பரிசுத்த நாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அப்போ நாம எதுவுமே செய்யல, நமக்கு தேவையான அத்தனையும் அவர் செய்து முடித்து விட்டார். இப்போ நம்மை குறித்து அவர் என்ன சொல்றார்? எடுத்து வாசிங்க. உபாகமம் 33வது அதிகாரத்தில், உபாகமம் 33:29 வாசிங்களேன். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்களேன். நீ யுத்தம் பண்ணல, உனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். ஆமேனா? நீ செய்த ஒரே ஒரு காரியம், உன் மனசாட்சியில, உன் மனதில் நன்றி உணர்வோட, ஒரு இருதயத்தினுடைய வாஞ்சையில, இயேசுவே, யெகோவா தேவனே, எலோஹிம் நீரே என்பதை நம்முடைய இருதயத்தில், நம்முடைய மனசாட்சியில அவர்தான் தெய்வம் என்று சொன்னோம். நீ பாக்கியவான். ஏன் நீ பாக்கியவான்னா புரிஞ்சுதா? கொடுத்து வச்சவங்க. நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி, நீ என்னையா எல்லாம் உங்க தலை மேல வந்து ஆசீர்வாதங்கள் வந்து உன் தலை மேல வந்து பயங்கரமா தங்குது. blessed people, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். என்ன சொல்றாரு பாருங்களேன். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? வெயிட். அப்படியே கண்ணாடியில போய் நின்று பார்த்து சொல்லுங்க, உனக்கு யாரா நிகர் இந்த உலகத்துல? பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தரும் ரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்படியே சொல்லுங்க. அப்படியே இயேசு ராஜா என் தெய்வம், இயேசு ராஜா என் தெய்வம். அவர் ஜெயம் எடுத்தவர், அவர் ஜெயம் கொண்டவர், அவர் என் வாழ்க்கையில் இடைப்பட்டவர். எனக்கு நிகர் யார்? எதை குறித்து பயப்படாத. ஏன்னா அவர் உன்னை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். காரணம், உன்னை அவர் நேசிக்கிறார், உன்னை அவர் விரும்புகிறார், உன் சுகத்தை விரும்புகிறார், உன் சந்தோஷத்தை விரும்புகிறார். உன்னை தேவன் அண்டையிலே கொண்டு போய் சேர்க்கும்படி தம் ஜீவனையை கொடுத்துற சிலுவையில் அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லுங்க, எப்போதுமே யாரையும் வச்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களை யாரையும் வச்சு கம்பேர் பண்ணிக்காத. இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, ஏன் மனவேதனைன்னா, எல்லாமே என் கூட தான் இருக்கிறாங்க, என் கூட தான் வேலை செய்கிறாங்க, நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம், ஆனால் எங்களால் மட்டும் முடியலையேன்னு சொல்லி மன புழுக்கத்தில் இருக்கிறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நம்முடைய பவர் என்னன்னு தெரியல. தேவன் உன்னை தெரிந்து கொண்ட, உனக்கு நிகர் யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை என்பதை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் சொல்றாங்க, நீ பாக்கியவான். முதல்ல சொல்லி புரிஞ்சுக்க, நீ பாக்கியவான். தெய்வத்தை தெரிந்து கொண்டிருக்கிறாய். ஆமேனா? தெய்வம் யார் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். உன் அறிவில் தெய்வம் யார் என்பது உள்ள இருக்குது, உன் மனசாட்சியில் இருக்குது. அப்போ உனக்கு நிகர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. தொடர்ந்து வாசி. உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். நல்லா கவனிங்க. ஏன் உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை அப்படின்னா, உனக்கு சகாயம் செய்கிற கேடகம். சகாயம் என்னது? உதவி. எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தர் உன் பக்கத்தில் தான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள். எதுவானா இருக்கட்டும், நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய சக்திக்கு, நம்முடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தரை வச்சு கம்பேர் பண்ணிக்குவோம். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் வாய்க்குமா, இதெல்லாம் சான்ஸ் இருக்குதா அப்படின்னு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றேன்னா, உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். கேடகம் எங்கே இருக்கு சொல்லுங்க? கேடகத்தை எங்கே பிடிச்சி வச்சிருப்போம்? அப்படி இடது கையில் கேடகம். இப்போ யுத்தத்துக்கு போகிறவங்க, ஏன்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிற நாம ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ கையில் இருக்கிற கேடகம், கர்த்தர் உன் பக்கத்தில் தான் உன் கையை பிடிச்சிருக்கிறார். உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவர்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்றார், எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு உதவி செய்யக்கூடிய உன் சகாயர் உன் கேடகமாக இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், கேடகம் எங்கேயோ இருக்காது, அது எனக்கு முன்னாடி இருக்கும். ஆமேனா? கேடகம் எங்கே இருக்கும்? யுத்த காலத்துக்கு போகும்போது கேடகத்தை நமக்கு முன்னாடி வச்சு பிடிப்பாங்க. இங்கே ஏசப்பா சொல்கிறாரு, உன் கேடகம் நான் தான். எந்த சூழ்நிலையும் உனக்கு சகாயம் செய்யக்கூடியவராய் நான் இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு யாருமே எனக்கு உதவி செய்யறதுக்கு இல்லையே, எனக்கு நான் உதவியை எதிர்பார்த்து சோர்ந்து போனேன். தயவுசெய்து சொல்கிறேன், மனுஷங்கள்லாம் நம்பிடாதுங்க. தயவு செய்து
நமக்கு அந்த உதவி செய்யும்படியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் நம் கர்த்தர், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் மனசு வச்சாதான் அங்கே மனசு ஆகும். நம்மளாம் போய் அங்கே போய் நின்று கிடப்போம். ஆனால் கர்த்தருங்க சொல்ற, உனக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், உனக்கு உதவி செய்யும்படி உன் கேடகமாய். அப்படியே கம்பேர் பண்ணிக்க பார்க்கல, எனக்கு முன்னாடி என் கர்த்தர் இருக்கிறார், அப்போ அவர் தான் என் தெய்வம். அல்லேலூயா. எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா போராட்டங்களையும் பட்சிக்கிற அக்கினி, அவர் அக்கினினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வம் அவர். அப்போ சொல்ற, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. நீ வெட்டினா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா போகும். எல்லாரும் உனக்கு என்னடா இவன் எந்த காரியத்தை செய்தாலும் அது அப்படியே வாய்க்குதே அப்படின்னு உன்னை எல்லாரும் மகிமைப்படுத்தும்படியாய், உன்னை பெருமைப்படுத்தும்படியாய் சில பேர் மொக்க கத்தியை வச்சு, ஆமேனா, மொக்க கத்தி வச்சு வெட்டி கிடப்பாங்க. எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. பிரசங்கியின் புத்தகத்தில் வசனம் இருக்கு இல்லையா, கத்தியை நல்லா தீட்டாம போயிட்டு வெட்டினா நீ நிறைய சக்தியை உன் வல்லமையை பயன்படுத்த வேண்டி இருக்கும். நல்ல ஞானம் உள்ளவன் நல்ல ஷார்ப்பான கத்தியை வச்சு வெட்டுவான். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நம்ம கையில் இருக்குது. இந்த கையில் கேடகம், இந்த கையில் பட்டயம். எப்படி இருக்கும்? இந்த கேடகம் எனக்கு உதவி செய்கிறது, இந்த பட்டயம் எனக்கு வெற்றியை கொடுக்கிறது. அல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இனி உங்க கண்ணில் ஒரு தெய்வீக உதவி எங்கிருந்தோ வரும். அது வெளிநாடுகளிலிருந்து கூட வரும். அது எங்கிருந்து வருதுன்னு அது அவனுக்கு ஷாக்கா இருக்கும். அப்படிப்பட்ட உதவிகளை கர்த்தர் உனக்கு செய்கிற கேடகமாகவும், நீ செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது உன் தலையில் ஒரு பெரிய கிரீடமாகவும் மகிமையாகவும் கொடுக்கிறவர் தான் உன் கர்த்தர். சரி, ஏன் அவருக்கு இவ்வளோ பெரிய பாசம்? தேவன் உன்னை நேசித்திருக்கிறார். ஆமேனா, நீ தேவனுடைய பிள்ளை. உன்னை அப்படியே பரிபூர்ண ராஜாவாக கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டிய பொறுப்புல கர்த்தர் இருக்கிறார். நீ அவ்வளவு விசேஷமான ஆள். அப்போ இதுவரைக்கும் நீ எவ்வளவு சோர்வில் நீ சோர்ந்து போயிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உன் கேடகமாகவும் உனக்கு மகிமையை கொடுக்கிற பட்டயம், எனக்கு சகாயம் செய்யும் கேடகம் என் முன்னாடி, எனக்கு மகிமை கொடுக்கிற பட்டயம் என் வலது கையில். ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் உன் சத்துருக்கள், வாசிமாத, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அடங்கிட்டாங்க, அவள்தான் அடங்கிட்டார் ஆண்டவர். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? உனக்கு விரோதமா இச்சகம் பேசி சும்மா வாயில மட்டும்தான் இனிமே பேச முடியும். உன் சத்துருக்கள் இனிமே உனக்கு விரோதம் பேச முடியாது. நீ போய் பாரு, உன்னை பார்த்து தூரம் பார்க்கும் போதே உனக்கு ஒரு மாதிரி பேசின ஆட்கள் எல்லாம் இனிமே வாயை பொத்தி தூரத்தில் உன்னை பார்க்கும் போதே இச்சகம் பேசி அடங்கிடுவானா, அவனே புலம்புவானா. ஆமேனா, முன்னாடிலாம் உனக்கு முன்னாடி நின்று பேசினவன் இப்போ அவனுக்கு அவனே புலம்பி அடங்கிடுவான். காரணம், கர்த்தர் உன் தெய்வம். அல்லேலூயா. கர்த்தர் தான் ஏலோகிம், அவர்தான் சர்வ வல்லவர் என்பதை நீ அறிந்து கொண்டபடியினாலே உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசி அடங்கிடுவாங்க. அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். ஆமேன் சொல்லாமா? பெரிய காரியம் என்ன தெரியுமா? அந்த சத்துருக்களுடைய தலையை நீ நசுக்கி. ஏன்னா எல்லா பிரச்சனைக்குமே காரணமே அந்த சத்துரு தான். அவன் தான் நமக்கு விரோதமாக வந்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்து நிற்பான். ஆனால் கர்த்தர் என் தெய்வமாய் நான் கொண்டிருக்கிறபடினால் அவர் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறார். காரணம், அவருடைய பரிசுத்த ரத்தம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஆமேனா? ஏன் தெரியுமா? நமக்குள்ள ஓரதெல்லாம் பாவ ரத்தம் தான். ரத்தம் மட்டும்தான் வேலி. நேற்று நம்ம வீட்டு கூட்டத்தில் பார்த்தோம். அந்த வீட்டில் கர்த்தர் அந்த சகோதரனுடைய வீட்டில் மட்டும் இல்லை, நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் கர்த்தருடைய அந்த வேலி இருக்கிறது. ஏன் தெரியுமா? எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 32:1 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 32:1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்களேன். கல்வாரி சிலுவையில அவர் ரத்த சிந்தினார் என் தெய்வம். ஆமெனா? கல்வாரி சிலுவையில என் பாவங்கள், என் மீறுதல்கள், என் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்தாரே என் தெய்வம். அவரே என் தெய்வம். நான் பாக்கியவான். ஆமெனா? கடந்த காலத்தில் நான் செஞ்ச பாவத்தெல்லாம் போய் ரிட்டர்ன் போய் நான் மறுபடியும் கழுவ முடியும்? ஆமெனா? யாரால முடியும்? கடந்த காலத்தில் போய்
அப்படியானால் என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள், என் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கணும்னா என் கர்த்தர், என் தெய்வம், நல்லா கவனிங்க, தெய்வம் இந்த பூமியில இறங்கி வர வேண்டும். ஆமெனா. எனக்காக சிலுவையில யாவையும் செய்து முடித்த யெகோவா தேவனே என் தெய்வமாய் இருக்கிறார். காரணம், என்னுடைய மீறுதல், என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? நான் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற தேவ சந்ததி நான். தொடர்ந்து வாசிங்களேன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுவோமே. இப்ப நாம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? பாக்கியவான்களாய். ஆமெனா. இதை போயிட்டு பாவத்தை போக்குறதுக்கு எந்த நதியில போய் மூழ்கினாலும், எந்த குளத்துல போய் மூழ்கினாலும், அல்லது என்ன பரிகாரம் செய்தாலும் ஒன்றும் வேலைக்காகாது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமெனா. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு இப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா, முன்னாடி என் பாவம், என் அக்கிரமம், என் மீறுதல் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய ஆண்டவர், என் கர்த்தர், என் தெய்வமாக இருக்கிறபடினாலே அவர் எனக்கு கேடகமாய், எனக்கு உதவி செய்கிற கேடகமாய், எனக்கு மகிமையை கொடுக்கிற பட்டயமாய் அவர் இருக்கிறார். என் சத்துருக்களுடைய மேடுகளை நான் மிதிப்பேன். ஏனென்றால் அவர் எனக்கு அக்கினியில உத்தரவு கொடுத்திருக்கிறார். இனிமே சத்துரு உனக்கு விரோதமாக வாய் திறந்து பேச மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அந்த அக்கினி பட்சித்து விட்டது. ஆமெனா. என் தெய்வம், என் இயேசுராஜன் என் சத்துருக்களின் வாயை மூடிட்டார். இனிமே உனக்கு விரோதமா ஒருத்த கூட பேச முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நீ பாக்கியமுள்ள ஜனம். பாக்கியம் எல்லாத்தையும் கர்த்தர் அவர் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், அதை வாங்கிக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை வாங்கணும். இதை மட்டும் நீ வாங்க ஆரம்பிச்சுனா போதும். நல்ல இருதயத்தில், நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, நல்ல ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. அந்த நன்றி நிறைந்த இருதயம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உன்னை தேடி வந்தார், அந்த ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பு. நீ நிறைய பேர் ஆதி அன்பு எழுந்துட்டு இருக்கிறீங்க. ஏன் இன்னைக்கு நமக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா, அவர் உன்னை அள்ளி அணைச்சாரே, அவர் உன்னை அள்ளி அணைக்கும் போது, உன் கண்ணீரை தொடச்ச போது, உன் மனசுக்குள்ள ஒரு செகண்டுக்கு ஒரு அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நீ உணர்ந்தே, அப்பா நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா, என் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லி உன் மனசு குளிர்ந்தது, உன் மனசு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தது, என் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்தீங்க. அந்த அன்பை நீங்கள் இழந்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். மறுபடியும் அப்படியே கொஞ்சம் அப்படியே பேக்கில் போய், அவர் எனக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு பெருசு, நான் அவருடைய குழந்தை. ஆமென் சொல்லுங்களேன். நான் அவருடைய குழந்தை, நான் அவருடைய பிள்ளை. எனக்காக எங்கள் அப்பா எல்லாத்தையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அதை நல்லா உரிமையோடு கூட கொண்டாடி பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ நம்முடைய பாவம், அக்கிரமம், மீறுதல் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நாம் எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர் என்ன செய்கிறோன்னா, உடனே அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம். உண்மையா இல்லையா? நம்மளையே மீறி சபைக்குள்ள வந்ததும் அவருடைய வார்த்தை எவ்வளவு சத்தியமானது என்பதை செவி கொடுத்து, ஓகே, இதுக்கு முன்னாடி நான் பாவ வழியில், அக்கிரம வழியில், துன்மார்க்க வழியில் நடந்தேன். ஆனால் இப்போ என் கர்த்தர் நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்குறாரு. இந்த வழியில் தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வசனத்துக்கு நேராக நம்ம திரும்பி இருக்கிறோம். உண்மையா இல்லையா? ஆமெனா. எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். உலகம் தான் வழியில போகுது, ஆனா இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வழியிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். எடுத்து வாசிங்கள, கடகட ஒரு சில வசனங்களை காட்டுறேனே. 106 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 106:3. நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். நாம் எல்லாம் எதை கை கொள்றோம்? நியாயத்தை கை கொள்ளுகிறோம், நீதியை செய்கிறோம். நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். உண்மையா இல்லையா? நம்ம எல்லாம் தேவ சபை கூடும் போதெல்லாம் வந்து சபையில் ஆராதிக்கிறோம். நம்முடைய சகோதரர்களுக்காக நம்மை விட்டு கொடுக்கிறோம். சகோதர சிநேகம் உடையவர்களாய் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். ஏன் நம்ம இதெல்லாம் இது பண்ற சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. ஏன் சபைக்குள்ள வந்தது? ஒரு சகோதர சிநேகம், ஒரு நீதி. முன்னாடிலாம் அநியாயமாக செய்திருக்கலாம், நம்முடைய காரியங்கள் அநியாயமாக இருக்கும்.
நமக்கே நல்லா தெரியுது அவர் தான் என் கேடகம். ஆமெனா. எனக்கு முன்னாடி அவர் போய் எனக்கு சகாயம் செய்கிறார். நான் எதெல்லாம் வெற்றேனோ, எந்தெந்த காரியத்தில் நான் செய்யும்படியாய் நான் பிரயாசப்படுகிறேனோ அதிலெல்லாம் அவர் எனக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார் என்பது நம்முடைய உணர்வு, நம்முடைய உயிர்ல கலந்திருக்கிறது. அதனால்தான் நம்மையே மீறி நாம் நீதி செய்கிறோம். புரிஞ்சு போச்சா? நம்மையே மீறி பைபிள் வசனத்தை வாசிக்கிறோம். முன்னாடி அதாவது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவேன், எப்படி இந்த சத்தியம் எனக்குள்ள வந்துச்சு, எப்படி தேவ அன்பு எனக்குள்ள வந்துச்சு, அதெல்லாம் அவர் நம்ம அவருடைய காருண்யத்தில் அவர் இழுத்துக்கொண்டு இந்த வேத சத்தியங்களை வாசிக்கும்படியாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி, ஐயோ பைபிள் வசனம் சொல்லிருச்சு, நான் இப்படி தான் செய்வேன், நான் இதைத்தான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி நம்மையே ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் காரியத்துக்குள்ள நம்ம போகிறோமே, இதுதான் பாக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளையே மீறி பைபிள் வாசிக்கிறோம், நம்மையே மீறி அந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், ஒரு நீதி செய்கிறோம். இப்படிப்பட்ட இந்த ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். எடுத்து வாசிங்க 112:1 வாசிங்களேன். 112:1. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எப்படி இருக்கிறோம்? மிகவும் பிரியமா இருக்கிறோம். முன்னாடி எல்லாம் பார்த்தேன்னா சினிமாவை மணிக்கணக்கில் பார்ப்போம் இல்லையா? முன்னாடிலாம் அப்படியே நம்முடைய பழைய வாழ்க்கை திருப்பி பாருங்களேன். சினிமாவெல்லாம் பார்த்தோன்னா மணிக்கணக்கில் பார்த்துக்கின்னு டிவிக்கு முன்னாடி உக்காந்துக்கின்னு எப்படி அப்படியே தாறுமாறாக போய் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு பாக்கியவான்களாய் மிகவும் பிரியமாய் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியான சங்கீதம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார், நீதியை செய்யும்படியாக மாற்றுகிறார். ஏன்னா இந்த நீதி செய்கிற ஜனம்தான் அவருடைய சுதந்திரவாளி. ஆமெனா. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய நீதி நியாயங்களை செய்கிறவன் தான் அவருடைய சுதந்திரவாளி. யாரால அவருடைய நீதி நியாயங்களை செய்ய முடியும் அப்படின்னா, கர்த்தர் தான் என் தெய்வம். அவர் என் அக்கினியா இருந்து என் சத்துருக்களை எல்லாம் பட்சித்து எனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விதமான சத்துருக்களை நிர்மூலமாக்கி எனக்கு உதவி செய்கிற கேடகமாகவும் எனக்கு மகிமையை கொடுக்கிற பட்டயமாகவும் அவர் எனக்கு முன்னாடி இருக்கிறார் என்பதை நம்முடைய மனசாட்சி ஒத்துக்குது. அதனால் தான் அவருடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கிறோம். நம்மை பாக்கியவான்களாய் கர்த்தருடைய வேதத்தின்படியே செய்கிற பரிசுத்தவான்களாய் கர்த்தருடைய வேதத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாய் நம்மை கர்த்தரை மாற்றுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். 119:1. இந்த 119 சங்கீதம் முழுக்க வேதத்தினுடைய மகத்துவங்களை குறித்து தேவன் சொல்லுகிறார். வாசிகள் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நம்ம எல்லாம் யாருங்க? பாக்கியவான்கள். இதை கவனிங்க. இதை ரொம்ப முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பாக்கியவான்கள் நீதி செய்கிறார்கள், நியாயங்களை செய்கிறார்கள். முன்னாடி பாவ வாழ்க்கை, அக்கிரம வாழ்க்கை, துன்மார்க்க வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் என்னுடைய கேடகமும் என்னுடைய மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார் என்பதை என் உள் உணர்வுகளே சொல்லுகிறது. அதனால் அவருடைய நீதி நியாயங்களை அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நான் தேவனுடைய சுதந்திரவாளி. ஆமெனா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்ப நீ கர்த்தரை தெரிந்து கொண்டு அவர்தான் எனக்கு எல்லாம் என்பது நீ பாக்கியவானாய் நீ கருதும் போது கர்த்தர் அவருடைய நீதி நியாயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை பாக்கியவனாக மாற்றி அவருடைய சுதந்திரவாளியாக தெரிந்து கொள்ளுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 56:1-2 வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். இவங்க அப்படிப்பட்டவங்க பாக்கியவான்கள். இவர்கள் தான் சுதந்திரவாளிகள். இவங்க எப்படிப்பட்ட பாக்கியம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொல்லாப்பும் செய்யாதபடி தன் கையை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் தேவனுடைய அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்கள். ஓய்வு நாள் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா?
மனசுக்குள்ள ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதல். அப்பாடா, ஆமென். ஞாபகம் இருக்கா? அப்பாடா, அந்த ரெஸ்ட். ஏன்னா கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து வாசமா இருக்கிறார். கிறிஸ்துவே என் தெய்வம் என்று சொல்லி நாம் அவரை ஆராதிக்கிறோம். இவர்கள்தான் அவருடைய சந்ததி. ஏனென்றால் இது பரிசுத்த சந்ததி. இந்த சந்ததியை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ள. 6-7 வாசிங்களேன். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் தேவன் சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதி. ஆமெனா? ஆமென். புரிஞ்சு போச்சா? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஏன்? இவர்கள் நீதி நியாயங்களை அறிந்திருக்கிறார்கள். நீதி நியாயங்கள், வேதத்தினுடைய நியமங்களை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதனால ஜெப வீட்டில் இவர்களை மகிழ செய்து கொண்டு ஜெப வீடு என்பது சீயோன் எருசலேம் என்கின்ற அந்த மகிமை. ஆமென் சொல்லாமா? இந்த சீயோன் எருசலேம் என்ற மகிமைக்குள்ள யார் பிரவேசிப்பார்கள் என்றால், பாக்கியம் உள்ளவர்கள். இந்த உலகத்தில் சீரை பெற்றிருக்கணும். உன் குடும்பத்தில் சகல சீர் இருக்கணும். எப்படிப்பட்ட சீர் இருக்கணும்? இந்த ஜெப வீட்டுக்குள்ள யார் போறாங்க? தேவன் தம்முடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்ட சுதந்திரவாளிகள். இந்த ஜெப வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னா, அவர்கள் நீதியை கை கொள்ளுகிற ஜனங்கள், அவர்கள் நீதியை வெளிப்படும்படியாய் காத்திருக்கிற ஜனங்கள். இவர்கள் தேவனுடைய நீதி அறிந்து ஓய்வு நாளை இவர்கள் கை கொள்ளுகிறார்கள். ஓய்வு நாளை கை கொள்ளுதல் என்பது கிறிஸ்துவே இயேசுவே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்பதை இவர்கள் அறிந்தவர்களாய் தங்கள் இருதயத்துக்குள்ளே கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவர்கள். இவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையானதுன்னா, சீரான வாழ்க்கை, சீர் பொருந்தின வாழ்க்கை. எந்த ஒரு அலங்கோலமோ அவலட்சணமோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்காது. அவங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைங்க, அவருடைய வீட்டில் இருக்கிற சம்பத்து, ஐஸ்வர்யம் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். இதை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நம்முடைய தலைமையில சுமர பண்ணுகிறார். இவர்களைத்தான் சுதந்திரவாளிகளை தெரிந்து கொள்கிறார். யாரு? 144 சங்கீதம், 144 சங்கீதம் 12 வாசிக்க பார்க்கலாம். 144:12. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போலவும். உங்கள் குமாரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இளமையில ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். உங்க பிள்ளைங்கள்லாம், ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்களா? விருட்ச கன்றுகளை போல் இருப்பாங்களா? பெண் பிள்ளைகள், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரமனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். உன் பெண் பிள்ளைகள் எல்லாம் சித்திரம் தீர்ந்த அப்படின்னா என்னது? சித்திரம் தீர்ந்தனா கற்களில படம் வரைஞ்சி, சித்திரம் படம் வரைஞ்சி நல்ல டிசைன் பண்ணி நல்ல அலங்காரமாய் அழகாய், அந்த ஓவியம் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ அழகாக, பெண் பிள்ளைகள் அவ்வளோ அலங்காரமாய் அழகாய், ஆண் பிள்ளைகள் எல்லாம் அவ்வளோ அலங்காரமாய் விருட்சங்களாய் ஒலிவ மர கன்றுகளை போல என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். இதுதான் ஜப வீட்டிலே தேவன் தெரிந்து கொண்ட சுதந்திரவாளிகள். அப்போ அந்த ஜப வீட்டுக்குள்ள அவருடைய சுதந்திரவாளியாக நம்ம போக வேண்டுமே ஆனால் நாம் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும். காரணம், நாம் கர்த்தரை தெய்வமாக அறிந்திருக்கிறோம், அவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அடுத்து சொல்றாரு பாருங்க, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்க நிரம்பி இருக்கும். எப்படி இருக்கணுமா? சகலவித வஸ்துக்களையும் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். ஆமென். யாருங்க? கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் விருட்ச கன்றுகளை போலும், பெண் பிள்ளைகள் எல்லாம் சித்திரந்திருந்த மூளை கற்களை போலும் அலங்காரமாய் அழகாய் இருக்கிறார்கள். அவருடைய களஞ்சியங்கள், அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவையான பொருட்களும் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய். யாருக்கு? மறுபடியும் வாசி 13. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்கள் கொடுக்கத்தக்கதாய். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கொடுப்பீங்க எல்லாரும். ஆமென் சொல்லாமா? இதங்க பாக்கியம் உள்ள ஜனம். உங்களை கொடுக்க வைப்பார். என்ன கேட்டாலும்
என்ன கேட்டா காசு, கேட்டா காசு, பொருள் கேட்டா பொருள். நம்மளாம் கடுகே கொடுக்க மாட்டோம். அப்படியா? கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். சகலத்து என்ன கேட்டாலும் கொடுக்கத்தக்கதா. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆமெனா. இந்த பாக்கியத்தை பெற்றால்தான் அவருடைய ஜெப வீட்டில் நம்ம நிற்க முடியும். அதுதான் சுதந்திரவாளியை தெரிந்து கொள்வது. அதுதான் இயேசு ராஜா இல்லாமல் இந்த சீர் வராது. இயேசு ராஜாவை தெய்வமாக, அவருடைய ஸ்தோத்திர பலி உங்க வீட்டில் பலிபிடமாக இல்லை என்று சொன்னால் இந்த சீர் கிடைக்காது. அவரையே நம்புங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சகல விதமான வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை குறித்து கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற, உங்களுக்கு மகிமையை தான் கொடுப்பாங்க. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பாங்க. ஏனென்றால் தேவன் நமக்கு முன்பாக நிற்கிறார். தொடர்ந்து வாசிமாத. எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பலுகும். எல்லா பிசினஸ், எல்லா தொழிலும் கர்த்தர் பலுகி பெருக செய்கிற தேவன். இது இருந்தால் தான் நீதி நியாயத்தை கற்றுக்கொண்டு, கிறிஸ்துனுடைய வழியை கற்றுக்கொண்டு, அவருடைய ஜெப வீட்டிலே மகிழச் செய்ய முடியும். அதில் தான் தேவன் தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம் தலையின் மேல தேவன் பலிக்க செய்கிறார். எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் இனி சண்டையே வராதுங்க. ஆமெனா. ஒரு காலத்துல வீதியில் நின்று சண்டை போடுற அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். நாம் இனிமே பாக்கியவான்கள். ஒரு ரெஸ்ட்டுக்குள்ள, ஒரு மகிமையான இலைப்பாறுதலுக்குள்ள, ஒரு பெருமூச்சின் அபிஷேகத்துக்குள்ள தேவன் நம்மை நடத்துகிறார். எல்லாம் சேர்ந்து வாசி 15. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம். இந்த சீரை பெற்றவங்க தான் கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. உன் பிள்ளைங்களை நினைச்சா உன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பொங்கணும். உன் ஆம்பளை பிள்ளைய நினைச்சுனா அவன் எவனுக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கிறான், என் வலது கையாக இருக்கிறான் என் பிள்ளை. பொம்பளை பிள்ளைங்களை நினைச்சா அப்படியே உன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பொங்கணும். ஏன்னா சித்திரந்திருந்த அரமனை மூளை கற்கள். அவள் ராஜாத்தி மாதிரி இருக்கிறாள் என் பொண்ணு. உன் பிள்ளைய நினைச்சா ஒளிய மர கன்றுகளை போல் இருக்கணும். உன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருள்களை நினைச்சதுமே எல்லாம் யார் வந்து கேட்டாலும் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மனசு எப்போ ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய கிடைக்குதுப்பா, எடுத்து கொடுத்துருங்கப்பா. ஆமேனா. இப்போ நமக்கு இப்போ அந்த மனசு இருக்காது இப்போதைக்கு. ஆனால் பாக்கியவான்கள் யார் தெரியுமா? நிறைய கிடைக்குதுப்பா. அந்த கொடுக்கிறது தான் கிறிஸ்து. தான் உயிரையே கொடுத்தார்ல. அதே போல தான் ஜனங்களுக்காக கொடுக்கும்படியாய் உன் களஞ்சியங்களை நிரம்ப செய்ய வேண்டும். இவர்கள் தான் ஜெப வீட்டுக்கு போக முடியும். சும்மா இல்லை பரலோகராஜ்யம் போகிறது. இதை வந்து ஏதேன் தோரில் பிசாசு கழிச்சிட்டான். வறுமை வறுமை வறுமை, வேதனை வேதனை வேதனை, போராட்டம், இதையே பாடிங்கிற பஞ்சப்பாட்டு. ஆனால் கர்த்தர் என் தெய்வம். அல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்றிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இவர்கள் தான் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இவர்கள் தான் ஜெப வீட்டுக்கு போகிறார்கள். பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு ஜீவவாசல் ஜெப வீட்டின் மேலே கர்த்தர் பரிபூர்ணமாய் கொடுக்கிறார். இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்குறீங்க, அவருடைய வாழ்க்கையில் இந்த சீர் செய்கிறார். நமக்கு தேவன் சீர் செய்கிறார். ஆமேனா. ஒன்று வேணாம், அப்பா எனக்கு சீர் செய்யுங்கப்பா, மட்டும் கையை உயர்த்துருங்க. ஆமேனா. ஏசப்பா எனக்கு சீர் செய்யுங்கப்பா. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மட்டும் இந்த வசனம் நல்லா மகிமையான வசனம் இல்லையா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எல்லாம் முழங்கால் படிட்டு, நான் பாக்கியவான் ஆண்டவரே, இந்த பாக்கியத்தெல்லாம் நாங்கள் அனுபவிக்க போறோம். எங்க